ஃபர்ஸ்ட் மேச ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு? இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்கிறார். அப்படி இருந்தாலே இந்த வாரத்துல உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. செவ்வாய் பார்க்கிறது உங்களை அறியாத தைரியம், தன்னம்பிக்கை உங்களுக்கு கூடும். இதுவரைக்கும் இருந்த மனக்குழப்பங்கள் நீங்கும். எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வு காண்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. இந்த வாரத்துல நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் வழக்கம் போல குரு பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துல இருக்கார். இறை அருள் உங்களுக்கு இறைவன் தோன்றா துணையாக இருந்த அருள் பூரம் பண்ணுவதற்கான வாய்ப்பாக இந்த வாரம் இருக்கு. அது மட்டுமல்ல, உறவுகளால் நன்மை, உறவுகளால் பிரச்சனை ரெண்டுமே கலந்து இந்த வாரம் உங்களுக்கு இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கு. யாரெல்லாம் நீங்க சொந்த பிசினஸ் பண்றீங்களோ இந்த வாரம் உங்களுடைய பிசினஸ் சுமாராக தான் இருக்கும். அல்ல பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்து பண்ணுங்க. ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் சுமாராக இருக்கு. இந்த வாரத்துல உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. யாரெல்லாம் இந்த வாரத்துல நீங்க பார்ட்னர்ஷிப்போடு பிசினஸ் பண்றீங்களோ, பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலை, பார்ட்னர் லாபம் அடைய வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்கு. ஸோ இந்த வாரத்துல உங்களுடைய லாபஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கார். எதிர்பாராத நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும். ஆல்ரெடி உங்களுக்கு ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க. குறிப்பாக வேற பாஷை பேசுறவங்க, அந்நிய மொழி பேசக்கூடியவர்கள் இருக்காங்கன்னா அவர்களால் உங்க வாழ்க்கையில் மாற்றம், ஏற்றம், முன்னேற்றம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. அதே உங்களுடைய கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது. சந்தர்ப்பம் வசதி இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்துல எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்கு. டூர், டிராவல் போறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. இந்த வாரம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்கு? உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்துல சூரியன் இருக்காரு, சனி பகவான் பார்க்கிறாரு. வேலை இருக்கு, வேலை இல்லாமல் இல்லை. பட் அந்த வேலையை பொறுத்த வரைக்கும் தக்க வைக்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஸோ வேலையில எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க. வேலையில அசால்ட்டா இருக்காதீங்க. உங்க கூட இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண கூட உங்களுடைய சுப்பீரியர் கோஆபரேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் குறைவு. ஸோ இந்த வாரத்துல உங்களுடைய நிதி நிலைமை பரவாயில்ல. கையில பணம் தனம் இருந்தால் கூட தேவையில்லாத செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் அதிகமா இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த வாரத்துல ரொம்ப நாளா ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் உண்டு. யாரெல்லாம் அப்பாவுடைய ஆதரவை, அன்பை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் இந்த வாரம் மேசராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல பெரிய லெவல்ல கவனம் செலுத்துங்க. அதுவும் ரொம்ப முக்கியம். தேவையில்லாத கடனை அவாய்ட் பண்ணுங்க. அவசியம் இருந்தில்ல கடன் வாங்குறதெல்லாம் நீங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். அப்படி இருந்தால் ஃபியூச்சர் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரத்துல எவ்வளவுக்கு நீங்க எஃபர்ட்